பேசிக் சிங்க்ல தண்ணியை திறந்து விடும்போது நாய்ஸ் அதிகமாக வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் தான், ஆனால் அதில் பேடு வந்து சுற்றியுமே வச்சிருக்கும் போது அதில் நாய்ஸ் வந்து கம்மியாக வர்றதை நீங்கள் கேட்க முடியும். அதே மாதிரி குவார்ட்ஸ்னு வரும்போது சவுண்ட் இன்னுமே கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். குவார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அடுத்தது இந்த ட்ரைனேஜில் வரக்கூடிய ஸ்மெல் அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வீட்லேயே நம்ம பட்ஜெட்டடாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பலூன் எடுத்துக்கிட்டு அதை 2ஆக கட் பண்ணி ஸ்மெல் வந்து அது வழியாக உள்ளே வர்றதை நம்ம தடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது என்ன பட்ஜெட்டில் கிடைக்கிது, எது பெஸ்ட்டு, எதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ட்ரைனேஜ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, சிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிறைய பேர் வந்து ஸ்மெல் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணால் அந்த ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆகும், எதனால் அந்த ஸ்மெல் வருது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கப்புறம் குவார்ட்ஸு. இது வந்து புதுசாக ட்ரெண்டாக மாறிட்டு வருது. இதுக்கு முன்னாடி இருந்த சிங்க் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயே செய்யக்கூடியது. ஒன்று கடப்பா ஸ்டோனில் செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லை கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் சிங்க் மாதிரியே ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷனில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷனு பட்ஜெட்டடாகவும் இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா, ஸ்டோனை ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கார்னரில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லீக்கேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாள் ஆக. அது மட்டும் இல்லாமல் அந்த கரை படிகிறது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரை படிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கரைனா இந்த வழவழன்னு ஆகிடும், குழன்னு ஆகிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நிறைய பேரால் யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரூ. 2000 2500 கூட உங்களுக்கு இந்த சிங்கு கிடைக்கும். இதனுடைய சைஸ் வந்து காமனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா நீளம் இருக்கும், 1.5 அடி பார்த்தீங்கன்னா அகலம் இருக்கும். டெப்த் அப்படின்றதையும் அதில் கணக்கில் வச்சுக்குவாங்க. யூஸ்வலாக 9 இன்ச் வாங்குவாங்க, அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா 10 இன்ச்சு டெப்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிங்கும் இருக்குது. இப்போ இதனுடைய ரேட்டு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டுடைய திக்னஸை பொறுத்து இருக்குது. 0.8 mm திக்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 10 mm இந்த மாதிரி மாறும்பொழுது அதனுடைய ரேட் வந்து கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ரேட்டு கம்மியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போது எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு, அதனுடைய நாய்ஸு. நீங்கள் எஸ்எஸ் சிங்கில் டேப்பை திறந்து விட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு, படன்னு அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்கும். அதே மாதிரி பாத்திரங்கள் அதில் போடும்போதும் சத்தம் வரும். இப்போ இந்த சத்தம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சில நேரங்களில். அது வந்து ஒரு பெரிய மைனஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ், நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். பட் அது ஒரு பெரிய மைனஸாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே அந்த பழைய இது அப்படின்னாலே தேய்ச்சி கழுவுவாங்க இல்லைங்களா, அதனால் அந்த பிரச்சனைகள் வர்றது வழக்கமான ஒன்று தான். அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்புக்கரை படிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அந்த வெள்ளையாக பேட்சாக உங்களுக்கு வந்து அந்த இதில் தெரியும். அது நம்ம வாஷ் பண்ணுறதை பொறுத்து, ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் வந்து தெரியும். இந்த மாதிரி தவளையெல்லாம் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அதிலெல்லாம் கூட உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். அது வந்து அதில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு நார்மலாக இருக்கக்கூடியது, அதுக்கு அடுத்த ரேஞ்சில் ஒரு சிங்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே ஹேண்ட்மேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு. அதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். நார்மல் ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடிய சிங்கை காட்டிலும் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லுக் வைஸ் கொஞ்சம் ராயலாகவும் இருக்கும். அதே சமயம் கலர் டோனும் அதில் மாறி வரும். கலர் டோன் மாறி வருது. அது மட்டும் இல்லாமல் கலர் கோட்டிங்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் ப்ளஸ்ஸாக அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ப்ளஸ்ஸுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்குடைய கீழ் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளஸ் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காகவும் அது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே மட்டும்தான் பேடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேசிக் ரேஞ்ச் இருக்கக்கூடிய சிங்கில் கீழே மட்டும்தான் பேடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்மேட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சுற்றி வந்து உங்களுக்கு பேடு கொடுத்துருப்பாங்க. 4 பக்கமும் கொடுத்துருக்கிறதால சவுண்டு வந்து கொஞ்சம் இன்னுமே கம்மியாகும். பேசிக் எஸ்எஸ் சிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் சவுண்டு வந்து கம்மியாகவே இருக்கும். பட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது மற்ற மைனஸ் அந்த பேட்சாக தண்ணி தெரிகிறது, ஸ்க்ராட்ச் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அந்த சிங்கை விட. இதனுடைய ப்ரைஸ் என்ன, அதோட குவார்ட்ஸ் அடுத்த ரேஞ்சில் வந்திருக்கு, அதனுடைய ப்ரைஸ் என்ன, ரெண்டும் கம்பேர் பண்ணும்பொழுது குவார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது அதிகமாக இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.
குவார்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த நேச்சுரல் ஸ்டோனு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரானைட்ட அரைச்சு அத ரெசினோட கலந்து ரெடி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கூழாங்கற்கள அரைச்சு அத ரெசினோட கலந்து ரெடி பண்றது. இந்த மாரி சொல்லுவாங்க. பட் குவார்ட்ஸ்ன்றது ஒரு நேச்சுரல் ஸ்டோன். அதுவும் ஒரு நேச்சுரல் ஸ்டோனு. அத அரைச்சு ரெசினோட கலந்து இந்த சிங்க் மேட் பண்றதும் உண்டு. இப்போ எதுல இத மேக் பண்ணாலும் அதனுடைய கலர் காம்பினேஷன் வருது பார்த்தீங்களா, அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டோன மாத்தி உங்களுக்கு மேக் பண்ணி குடுப்பாங்க. எதுல பண்ணாலும் அதனுடைய திக்னெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10 எம்எம்க்கு மேல இருக்கும். அதாவது நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1 எம்எம், 1.2 இல்ல அதுக்கு கீழ தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, இது வந்து அதோட 10 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமான திக்னெஸ்ல இருக்கு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் வந்து இதுல வராது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த சர்ஃபேஸ் உள்ள இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கர படியாது. கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். ஃபங்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகாது. அப்படின்றதையும் இதுல சொல்றாங்க. அதோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ராச்சஸ் வர்றது அப்படின்றதும் இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் மைனஸ் எல்லாமே இதுல வந்து ரெக்டிஃபை ஆகிடும். இப்போ இந்த மாரி அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனாலேயே இது ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நார்மல் பேசிக் சிங்க்க பொறுத்தவரைக்கும் இது வந்து ரேட் கொஞ்சம் கூட. ஆனா, ஹேண்ட்மேட் எஸ்எஸ் சிங்க் இருக்கு பார்த்தீங்களா? அத விட இது கம்பேர் பண்ணும்பொழுது ரேட் கூட கிடையாது. 2ம் கிட்டத்தட்ட சேம் ரேட்டு. இன்னும் சொல்லப்போனா சில மாடல்கள்ல குவார்ட்ஸ் சிங்க் கம்மியாவே கூட இருக்கு. நார்மல் அந்த ஹேண்ட்மேட் எஸ்எஸ் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 5,000, 6,000 இந்த மாரி ரேட்ல கூட உங்களுக்கு கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 5,500, 5,200 இந்த ரேஞ்சில இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அத நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமா வாங்கி யூஸ் பண்ண முடியும். அதே மாரி குவார்ட்ஸ் சிங்க் உடைய கலர் காம்பினேஷனு, சைஸு இதையெல்லாம் பொறுத்து ரேட் வந்து கூடவும் இருக்கு. அதே மாரியே தான் ஹேண்ட்மேட் சிங்க்லயும் ரேட் கூடவும் இருக்கு, குறையவும் இருக்கு. எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ்லாம் சேர்த்து குடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள பொறுத்து அந்த ரேட் மாறும். இப்ப இந்த 3 மாடல் சிங்க்லயுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுல தண்ணீய திறந்து விட்டு அதனுடைய நாய்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பேசிக் சிங்க்ல தண்ணீய திறந்து விடும்போது நாய்ஸ் அதிகமா வருது. அதனையும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் தான். ஆனா, அதுல பேட் வந்து சுத்தியுமே வச்சிருக்கும்போது, அதுல நாய்ஸ் வந்து கம்மியா வர்றத நீங்க கேட்க முடியும். அதே மாரி குவார்ட்ஸ்ன்னு வரும்போது சவுண்ட் இன்னுமே கம்மியா இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுல நீங்க அதுக்கேத்த மாதிரி எந்த சிங்க் வேணா சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இப்ப அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சிங்க் அப்படின்னா, மல்டி சிங்க். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் தான். ஆனா, அதுல எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாரி காய்கறி வெட்டுறதுக்கு, அப்புறம் அந்த டேப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அதிலேயே குடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த டம்ளர் கழுவுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில சேர்த்து குடுக்கிறதால, அதனுடைய பிரைஸ் வந்து இன்னுமே கூட இருக்கு. பட் அந்த சிங்க்குடைய மெட்டீரியல் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் கோட்டிங் குடுத்திருப்பாங்க. உள்ளேயும் குடுத்திருப்பாங்க, வெளியவும் குடுத்திருப்பாங்க. அதோட அந்த ட்ரெயினேஜ் பைப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸா குடுக்குறாங்க. இதனால இதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. பட் மெட்டீரியல் வைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் இருக்கிறதால, அதில இருக்கக்கூடிய மைனஸ் வந்து இதிலயும் இருக்கும். பட் இதில எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் குடுத்திருக்கிறதால, நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அந்த சிங்க்ல சுத்தியுமே பேட் இருக்கக்கூடிய அந்த சிங்க விட சவுண்ட் வந்து இதில கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். இந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்க்குடைய அந்த ஷீட்டு எஸ்எஸ் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய திக்னஸ பொறுத்தும், கீழ இருக்கக்கூடிய கோட்டிங்கு, பிளஸ் அது மேல இருக்கக்கூடிய அந்த பேடிங் இதையெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்றத கவனத்தில வச்சுக்கோங்க. பட் குவார்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. அதனுடைய திக்னஸே அதிகமா தான் இருக்கு அப்படின்றதால, அதனுடைய நாய்ஸ் வந்து கண்டிப்பா இத விட கம்மியா தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் அப்படின்றது சூடான ஏதாவது பொருள நம்ம அதில போட்டோம் அப்படின்னா, சிங்க்குமே சூடாயிடும். ஹீட்ட வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். பட் குவார்ட்ஸ் அப்படின்னும் பொழுது, அது வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணாது. சூடான பொருள எத நீங்க போட்டாலும் அது சுடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் இருக்கிற இன்னொரு டிஃபரன்ஸ். இப்ப சிங்க பத்தின டவுட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய பட்ஜெட் பிளஸ் தேவை இத பொறுத்து நீங்க எந்த சிங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ட்ரெயினேஜ்ல வரக்கூடிய ஸ்மெல் அப்படின்றது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நீங்க டாய்லெட்லாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்மெல் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காகவே அதுல பி ட்ராப் மாரி ஒரு மாடல் குடுத்திருப்பாங்க. இப்படி வந்துட்டு இப்படி பெண்ட் ஆயிட்டு போகும். அந்த மாரி மாடல் இருக்கிறதால, அந்த கீழ பெண்ட் ஆகுற இடத்துல தண்ணி வந்து சேவ் ஆகி நின்னுகிட்டே இருக்கும். எப்பயுமே. நம்ம புதுசா ஊத்தும்போது அந்த தண்ணி மூவ் ஆகி போற மாரி தான் இருக்கும். கீழ தண்ணி இருக்கிறதால, அங்க பேக் சைட்ல இருந்து அதாவது செப்டிக் டேங்க்ல இருந்தோ, இல்ல ட்ரெயினேஜ் பைப்ல இருந்தோ ஒரு ஸ்மெல் வந்து கண்டிப்பா வெளிய வரும். அந்த ஸ்மெல் ரிட்டர்னா இங்க உள்ள வராம தடுக்கிறது அங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி தான். அந்த தண்ணிய தாண்டி ஸ்மெல் வந்து உள்ள வராது.
அந்த கான்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு கிச்சன் சிங்க்ல ஸ்மெல் வருது அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழ போடக்கூடிய அந்த ட்ரைனேஜ் அந்த பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இழுத்துக்கலாம், சுருக்கிக்கலாம். அந்த மாரி தான் குடுத்துருப்பாங்க. அத பி ஷேப்ல வச்சீங்க அப்படின்னா, சிங்க் மேல வரக்கூடிய ஸ்மெல் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும். அப்படி இருந்தும் அங்க வருது அப்படின்னா, அங்க ட்ரைனேஜ்க்கு அங்க ஒரு இது குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? பிளேட் மாதிரி. அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அங்க வந்து அந்த பைப்ல கரை ஏதாவது படிஞ்சிருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால கூட உங்களுக்கு ஸ்மெல் வரலாம். அத இப்ப நம்ம கழட்டி கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் அத போட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்மெல் வராது. கீழயும் நம்ம பி மாதிரி அந்த பைப்ப மாத்தி வச்சுக்கணும். அடுத்ததா வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பு போகுது இல்லைங்களா? அந்த ட்ரைனேஜ்ல இருந்து வரக்கூடியது. அந்த ட்ரைனேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். சில பேர் வந்து பைப் லைனாவே குடுத்துருப்பாங்க. அந்த பைப் லைனுக்குள்ள இந்த ட்ரைனேஜ் பைப்ப போட்டுற மாரி. சில பேர் ஜாலி டைப்ல குடுத்துருப்பாங்க. இப்ப இங்க ஜாலி டைப்ல தான் இருக்கு. அப்போ அந்த ஜாலில கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப் வழியா ஸ்மெல் வெளிய வருது. அத தடுக்கணும் அப்படின்னா, அந்த கேப்ப வந்து நம்ம மூடிறணும். இப்போ பைப்ல ஜெனரலா வரக்கூடிய கேப் வந்து நம்ம இந்த மாரி சிம்பிளா வீட்லயே நம்ம பட்ஜெட்டடா பண்ணணும் அப்படின்னா, ஒரு பலூன் எடுத்துக்கிட்டு அத 2ஆ கட் பண்ணி, அந்த பைப்ல போட்டுட்டோம் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வாய் சின்னதா இருக்கும். அது வந்து மூடிக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி போகும்போது மட்டும் திறக்கும். மத்த நேரத்தில மூடிரும். அதனால ஸ்மெல் வந்து அது வழியா உள்ள வர்றத நம்ம தடுக்கலாம். அடுத்தது இந்த ஜாலியில ஓட்டையா இருக்கு. இந்த ஜாலியில ஓட்டை இருக்கக்கூடாது. இல்லாத ஜாலிய கூட நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ இதுல ஓட்டை இருக்கு அப்படின்றதால, அந்த ஓட்டைய குளோஸ் பண்ணிட்டு அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா, அது வழியா ஸ்மெல் வரதையும் நம்ம தடுத்துறலாம். இப்போ உங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த ட்ரைனேஜ்ல கேப்பே இருக்கக்கூடாது. ஃபுல்லா குளோஸ்டா இருக்கணும். பைப் உள்ள போயிறணும். அந்த பைப் வழியா ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதால நம்ம அத தடுக்கிறதுக்காக இத போட்டிருக்கோம். இப்போ இது வந்து வீட்லயே பண்ணக்கூடிய சின்ன வழி. இப்போ இதுக்கான அக்சஸரீஸும் விக்கிது. பட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் மாரி தான் இருக்கும். அத நம்ம அந்த பைப்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணி போகும்போது மட்டும் அந்த இது வந்து திறக்கும். தண்ணி வராத நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா அது குளோஸ் பண்ணிடும். அந்த மாதிரியான பைப் வந்து ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த ட்ரைனேஜையே மாடலையே மாத்திரலாம் நீங்க. ட்ரைனேஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பைப்ப மட்டும் வச்சுட்டு, அது குளோஸ்டா பண்றதால உங்களுக்கு ஸ்மெல் வந்து வெளிய வராம தடுக்க முடியும். இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் வராம இருக்கா, இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது டிஃபரண்டான வழிய சூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னாலும், அத நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.